Good morning to all. Today 10th standard social science history unit 2 remaining topic discussed today. Okay, let's start. So first of all, political developments in South America. என்ன அப்படின்னா பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் சவுத் அமெரிக்கா, அதாவது தென் அமெரிக்காவில் அரசியல் போக்குகள், தென் அமெரிக்காவில் அரசியல் வளர்ச்சி போக்குகள். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு மாயாஸ் அண்ட் அஸ்டெக், அதாவது மாயர்களும் அஸ்டெக்களும். ஸோ இவங்க தான் வந்து இந்த சவுத் அமெரிக்காவில் ரூலராக வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி தான் இப்போ பார்க்குறோம். ஸோ பிஃபோர் த யூரோப்பியன் டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா 3 சென்டர் ஆஃப் சிவிலைசேஷன். சரிங்களா, அதாவது என்னென்னா இந்த ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர், பிஃபோர்னா முன்னர். ஸோ அமெரிக்கர்கள் யூரோப்பியன் டிஸ்கவரி அப்படின்னா கண்டுபிடிப்பது, யூரோப்பியன்னா ஐரோப்பியர்கள். ஸோ இந்த ஐரோப்பியர்கள் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர், சரிங்களா, அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் 3 சென்டர் ஆஃப் சிவிலைசேஷன், அதாவது 3 நாகரிகங்கள் மையமாக வந்துருந்துச்சு. அது என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் ரைட். ஸோ அதாவது என்னென்னா பிஃபோர் த யூரோப்பியன் டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா 3 சென்டர் ஆஃப் சிவிலைசேஷன் எக்ஸிடு தேர் இன் மெக்சிகோ இன் சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் இன் பெரு இன் சவுத் அமெரிக்கா. அதாவது என்னென்னா இந்த ஐரோப்பியர்கள் அமெரிக்காவை கண்டுபிடிப்பதற்கு முன்னர் வந்து மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோ, தென் அமெரிக்காவில் வந்து அதாவது முன்னர் வந்து மத்திய அமெரிக்காவில் மெக்சிகோவிலையும், அதே மாதிரி தென் அமெரிக்காவில் பெரு ஆகிய பகுதிகளிலையும் வந்து 3 நாகரிகங்கள் வந்து மையங்கள் வந்து இருந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த மாயா அண்ட் த இன்கா அண்ட் த அஸ்டெக் சிவிலைசேஷன் வேர் ஹைலி அட்வான்ஸ்டு. அதாவது என்னென்னா இந்த மாயா, இன்கா, அஸ்டெக் நாகரிகங்கள் எனப்படக்கூடிய இது வந்து மிகவும் நாகரிகங்களாக வந்து இருந்தன. அதாவது அட்வான்ஸ்டு, ஹைலி அட்வான்ஸ்டு. இந்த 3 நாகரிகங்களும் வந்து முன்னேறிய நாகரிகங்களாக வந்து இருந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே there were several states in each of these areas of civilization. அதாவது இந்நாகரிகங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் வந்து பல நாடுகள் வந்து இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வெல் ஆர்கனைஸ்டு அண்ட் ஸ்ட்ராங் கவர்மெண்ட்ஸ் எக்ஸிடு. அதாவது இந்த பகுதியில் இருந்த நாடுகளில் வந்து சிறந்த நிர்வாக கட்டமைப்புடன் வலிமை மிக்க அரசாங்கங்கள் வந்து அவை கொண்டிருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே அரவுண்ட் த 11th century large cities formed into a league of மாயப்பன். சரிங்களா, ஸோ அதாவது என்னென்னா மாயப்பன் சென்டர் ஆஃப் மாயா சிவிலைசேஷன் ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன் இண்டியன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா இந்த 11ஆம் நூற்றாண்டில் பெரிய நகரங்கள், லார்ஜ் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரு நகரங்களாக வந்து இணைந்த இந்த மாயப்பன், நோட் பண்ணிக்கங்க, பெரு நகரங்கள் இணைந்து இந்த மாயப்பன் அப்படிங்கிற என்னும் ஒரு அமைப்பாக வந்து உருவானது. ஸோ இந்த அமைப்பில் வந்து யார் வந்து இருந்தாங்கன்னா த சென்டர் ஆஃப் மாயா சிவிலைசேஷன் ஆஃப் நேட்டிவ் அமெரிக்கன் இண்டியன்ஸ், அதாவது அமெரிக்க இந்தியர்களும் அமெரிக்க மண்ணின் மைந்தர்களும் வந்து மாய நாகரிக மையம் இந்த அமைப்பில் வந்து காணப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஃபார் ஓவர் 100 years ஆஃப் த லீக் ஆஃப் மாயப்பன் லாஸ்டட். ஸோ அதாவது இந்த அமைப்பு வந்து 100க்கு மேற்பட்ட ஆண்டுகள் வந்து செயல்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் ரைட். நெக்ஸ்ட்டு த்ரோ மாயப்பன் வாஸ் டிஸ்ட்ராய்டு டுவோர்ட்ஸ் த க்ளோஸ் ஆஃப் 20th century. சரிங்களா, அதாவது என்னென்னா இந்த மாயப்பனுடைய இந்த ஆட்சி காலம் வந்து எந்த வருஷத்தோட முடிவடைஞ்சிச்சின்னா 11ஆம் நூற்றாண்டோட முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது இந்த 11ஆம் நூற்றாண்டோடைய இறுதியில் வந்து அதாவது 12th century அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் நூற்றாண்டோட இறுதியில் வந்து இந்த மாயப்பன் அழிக்கப்பட்டாலுமே வந்து அதர் சிட்டிஸ் கண்டினியூடு.
அதாவது ஏனைய நகரங்கள் வந்து தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அஸ்டெக் ஃப்ரம் மெக்சிகோ கான்க்யூர்டு த மாயா கண்ட்ரி இன் த 14th century and founded their capital city of டெனோச்டிட்லான். நோட் பண்ணிக்கிங்க, டெனோன்டிட்லான். அதாவது என்னென்னா இந்த 14ஆம் நூற்றாண்டில் வந்து மெக்சிகோவில் இருந்து வந்த அந்த அஸ்டக்குகள் வந்து இந்த மாயா நாட்டை வந்து கைப்பற்றி டெனோச்டிட்லான் எனும் தலைநகரை வந்து நிறுவினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபார் நியர்லி 200 years த அஸ்டெக் ரூல்டு their empire. அதாவது ஏறத்தாழ 200 ஆண்டுகள் வந்து அஸ்டக்குகள் வந்து தங்கள் பேரரசை வந்து ஆட்சி செஞ்சனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு யூரோப்பியன் காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ஐரோப்பிய காலனி ஆதிக்கமும் அதன் தாக்கமும். இன் த 16th century அரௌண்டு 1519 when the Aztec were at the height of their power. சரிங்களா? அதாவது என்னென்னா 19ஆம் நூற்றாண்டில் வந்து 1519 தருவாயில் வந்து அஸ்டக்குகள் வந்து தங்கள் அதிகாரத்தோடைய உச்ச நிலையில் வந்து இருந்தபோது என்னாச்சுன்னா த ஹோல் ஆஃப் எம்பையர் கொலாப்ஸ்டு பிஃபோர் த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர் லெட் பை எ ஸ்பானியர்டு நேம்டு ஹெர்மன் கோர்டஸ். அதாவது இந்த ஹெர்மன் கோர்டஸ் என்னும் வந்து ஸ்பானியர் தலைமையில் வந்த அந்த ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சர் அப்படின்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய துணிச்சல் மிக்க வீரர்கள். நோட் பண்ணிக்கிங்க, விரல் விட்டு எண்ணக்கூடிய துணிச்சல் மிக்க வீரர்களின் முன்னர் வந்து ஹோல் ஆஃப் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த பேரரசும் வந்து கொலாப்ஸ்டுனா நிலை குலைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரியே மெக்சிகன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ்டு டோட்டலாக. அது மட்டும் இல்லாமல் இந்த மெக்சிகன் நாகரிகமும் வந்து சீர்குலைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வித் த கிரேட் சிட்டி ஆஃப் டெனோச்டிட்லான் ஆல்சோ பிரைஸ்டு. அதாவது என்னென்னா இந்த ரொம்ப அத்துடன் வந்து பெருமை வாய்ந்த நகரமான டெனோச்டிட்லானும் அந்நாகரிகத்தினுடைய பிரைஸ்டுனா சுவடுகள் ஏதுமின்றி அழிந்து போனது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்டு ஒர்ஸ்ட் ஜெனோசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உலகின் மிக மோசமான இனப்படுகொலைகளில் வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஜெனோசிஸ்ட் அப்படின்னா இனப்படுகொலையில் இதுவும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். அதே மாதிரியே வந்து த ஃபேமஸ் கான்க்யூஸ்டர் ஆர் கான்கரர் வாஸ் ஆல்சோ எ ஸ்பானியர்டு பை ஃப்ரான்சிஸ்கோ பெசரோ. அதாவது என்னென்னா இந்த மற்றொரு புகழ்பெற்ற படையெடுப்பாளரான இந்த ஃப்ரான்சிஸ்கோ பிசரோ என்னும் ஸ்பானியர். சரியா? இவரும் வந்து இந்த நாட்டு மேலே வந்து படையெடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ லெட் டு த கான்க்யூஸ்ட் ஆஃப் இன்கான் எம்பையர். சரிங்களா? அதாவது இவர் வந்து இன்கா பேரரசின் மீது படையெடுத்து அந்த பகுதியை வந்து கைப்பற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி லேட்டர் ஸ்பானியர் மேடு பெரு எ பார்ட் ஆஃப் தர் டாமினன்ஸ். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னாச்சுன்னா ஸ்பானியர் பெருவை வந்து தங்கள் பகுதிகளை ஒன்றாக வந்து மாற்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் பை த லேட் 18th century அதாவது 18ஆம் நூற்றாண்டோடைய பிற்பகுதியில் வந்து டிமாண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அண்ட் எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் வாஸ் ஆர்டிகுலேட்டட் த்ரூ அவுட் லத்தீன் அமெரிக்கா. சரிங்களா? அதாவது 18ஆம் நூற்றாண்டோடைய பிற்பகுதியில் வந்து பொருளாதார அரசியல் ஃப்ரீடம் சுதந்திரம், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்வாக சுயாட்சி, தென் அப்புறம் எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன் அதாவது பொருளாதாரத்தில் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய உரிமை. ஸோ இது எல்லாமே வந்து டிமாண்ட் அப்படின்னா ஆகிய கோரிக்கைகளை லத்தீன் அமெரிக்கா முழுவதும் வந்து பரவியது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். அதுக்கப்புறம்
there were bloody conflict between Haitian slaves அப்புறம் colonists, the armies of the British and the French colonies. அதாவது என்னென்னா இந்த அதாவது என்ன அப்படின்னா இந்த அதாவது என்ன அப்படின்னா இந்த ஹைதி நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஹைதி நாட்டோடைய ஸ்லேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிமைகள் அப்புறம் காலனியஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலனிய மக்கள் ஆகியோருக்கும் அப்புறம் பிரிட்டிஷ் அண்ட் ஃப்ரெஞ்ச் காலனியர்ஸ் அதாவது ஆங்கிலேய ஃப்ரெஞ்சு காலனி ஆதிக்க சக்திகளின் ஆர்மிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய படைகளுக்கும் இடையே என்ன அப்படின்னா நடந்த அந்த பிளட்டி கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடூரமான போர்கள் இவங்க 2 பேர்த்துக்கும் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஹைதி நாட்டோட அடிமைகள் அப்புறம் காலனிய மக்கள் ஆகியோருக்கும் ஆங்கிலேய ஃப்ரெஞ்சு காலனிய ஆதிக்க சக்திகளின் படைகளுக்கும் இடையே கொடூரமான போர்கள் நடைபெற்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தீஸ் ஸ்ட்ரகிள்ஸ் லெட் பை யார் அப்படின்னா அதாவது என்னென்னா டவுன்செயின்ட் லூவெர்தூரி நோட் பண்ணிக்கிங்க. டவுன்செயின்ட் லூவெர்தூரி during 1791 and 1804 ended in the Haitian people independence from the colonial control of France. அதாவது என்னென்னா 1791 1804 காலப்பகுதியில் டவுசெயின்ட் லூவெர்தூரி என்பவரோட தலைமையில் நடைபெற்ற இப்போராட்டம் பிரான்சின் காலனி ஆதிக்க கட்டுப்பாட்டில் இருந்த ஹைதி மக்களை விடுதலை பெறுவதில் போய் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஹைடி thus become the first Caribbean country to throw off slavery and French colonial control. அதாவது இவ்வாறு அடிமை முறையையும் பிரான்ஸ் காலனியர் கட்டுப்பாடுகளையும் தூக்கி எறிந்த த்ரோ ஆஃப் அப்படின்னா தூக்கி எறிந்த முதல் கரீபிய நாடாக ஹைதி உருவெடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் இம்பேக்ட் ஆஃப் நெப்போலியன் இன்வென்ஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். அதாவது ஸ்பெயின் போர்ச்சுகல் மீதான நெப்போலிய படையெடுப்பின் தாக்கம். ரைட், ஸோ இந்த சைமன் பொலிவர் இந்த பிக்சர் பார்த்துங்க. அதே மாதிரியே ஃபெட்ரோ முதலாம் ஃபெட்ரோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்க. இவங்க யார் அப்படிங்கிறத நான் பின்னால் வரும்போது சொல்கிறேன். ரைட், நெக்ஸ்ட்டு த அமெரிக்கன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ப்ரொவைடட் இன்ஸ்பிரேஷன் டு த லத்தீன் அமெரிக்கன்ஸ். அதாவது என்னென்னா இந்த அமெரிக்க ஃப்ரெஞ்சு புரட்சிகள் லத்தீன் அமெரிக்கர்களுக்கு இன்ஸ்பிரேஷன்னா ஊக்கமளிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த நெப்போலியன் இன்வென்ஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் Portugal in 1808 quickened the process of liberation struggle in South America. அதாவது என்னென்னா 1808 நெப்போலியன் ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகிய நாடுகளின் மீது படையெடுத்தது தென்னாப்பிரிக்காவுடைய விடுதலை போராட்ட செயல்பாடுகளை மேலும் விரிவுபடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆல்ரெடி த ஸ்ப்ரெட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வாஸ் க்ரோவிங் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் சைமன் பொலிவர். இந்த சைமன் பொலிவர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்த விடுதலை வீரர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் விடுதலை கால்டு எல் லிபரேட்டர் அண்ட் த லிபரேட்டர். இவர் விடுதலை வீரர் அல்லது இன்னொன்று பேர் என்னென்னா எல் லிபரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய தலை தகப்பாளர் அப்படின்னு அறியப்பட்ட இந்த சைமன் பொலிவர் என்பவருடைய தலைமையில் ஏற்கனவே விடுதலை உணர்வு வளர்ந்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் in the case of Brazil, the Portuguese royal family in the conquest of Portugal by Napoleon fled from next page. அதாவது in the case of Brazil, the Portuguese royal family in the conquest of Portugal by Napoleon fled from Lisbon. அதாவது என்னன்னா இந்த நெப்போலியனுடைய அதாவது இந்த
போர்ச்சுகலை வந்து நெப்போலியன் வந்து கைப்பற்றிய போது இந்த போர்ச்சுகலுடைய அரசு குடும்பம், போர்ச்சுகலுடைய ராயல் ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு குடும்பம் வந்து லிஸ்பன் நகரை விட்டு வந்து ஃபீல்டு அப்படின்னா தப்பி ஓடியதால் வந்து போர்ச்சுகலுடைய தேர் பை அசிஸ்டடு பை த டிரான்சிஷன் ஆஃப் பிரேசில் ஃப்ரம் காலனி டு இண்டிபெண்டன்ட் நேஷன். அதாவது இந்த போர்ச்சுகலை வந்து நெப்போலியன் வந்து கைப்பற்றிய போது இந்த போர்ச்சுகீசிய அரச குடும்பம் வந்து லிஸ்பன் நகரை விட்டு வந்து தப்பி ஓடிடுறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து போர்ச்சுகலோடைய காலனியாக வந்து இருந்த பிரேசில் வந்து சுதந்திர நாடாக வந்து விடுதலை அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபெட்ரோ ஃபஸ்ட்டு ரினவுன்சிங் த கிளைம் டு த போர்ச்சுகீஸ் த்ரோன் டிக்ளேர்டு இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் பிரேசில். இந்த ஃபெட்ரோ ஃபஸ்ட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா இந்த போர்ச்சுகீஸரோடைய அரசராக வந்து இருந்தவர். ஸோ இவர் வந்து போர்ச்சுகல் அரியணைக்கான தனது உரிமையை வந்து துறந்துடுறாரு இந்த முதலாம் ஃபெட்ரோ. ஸோ அது திறந்த உடனே இந்த பிரேசிலோட சுதந்திரத்தையும் வந்து இவர் வந்து பிரகடனப்படுத்திடுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். ரைட், நெக்ஸ்ட்டு த மண்டோ டாக்ட்ரின். The fight for independence intensfield when Napoleon fell in 1815. அதாவது என்னென்னா 1815 நெப்போலியன் வந்து வீழ்ச்சியுற்ற போது விடுதலை போராட்டங்கள் விடுதலை போராட்டங்கள் வந்து மேலும் இன்டென்ஸ்ஃபீல்டுனா தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மன்ட்ரோ த பிரசிடெண்ட் ஆஃப் யூஎஸ்ஏ, அதாவது என்னென்னா இந்த சமயத்தில் வந்து அமெரிக்காவுடைய குடியரசுத் தலைவரான இந்த மன்ட்ரோ வந்து இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா கம் அப் வித் ஹிஸ் ஃபேமஸ் மன்ட்ரோ டாக்ட்ரின். அதாவது என்னென்னா தன்னுடைய புகழ்பெற்ற மன்ட்ரோ கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விச் டிக்ளேர்டு தட் இஃப் யூரோப்பியன்ஸ் இன்டர்ஃபியரட் எனிவேர் இன் அமெரிக்கா ஆர் நார்த் ஆர் சவுத் இட் வுட் அமௌண்ட் டு வேஜிங் எ வார் அகெயின்ஸ்ட் த யுனைடெட் ஸ்டேட். அதாவது இச்சமயத்தில் வந்து அமெரிக்க குடியரசுத் தலைவர் மன்ட்ரோ வந்து தனது புகழ்பெற்ற மன்ட்ரோ கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறாரு. ஸோ அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா அமெரிக்காவுடைய எந்த பகுதியிலும், நோட் பண்ணிக்கிங்க, எனிவேர் ஆஃப் அமெரிக்கன் ஸ்டேட், அதாவது என்னென்னா அமெரிக்காவுடைய எந்த பகுதியிலும், அந்த பகுதி வந்து நார்த் ஆர் சவுத், அது வடக்கோ அல்லது தெற்கோ வந்து இருந்தாலுமே வந்து யூரோப்பியன்ஸ் வந்து இன்டர்ஃபெரட் அப்படின்னா ஐரோப்பியர்கள் தலையிட்டால் வந்து அது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக வந்து கருதப்படும் என்று வந்து அறிவிக்கிறாரு. ஸோ அதாவது என்னென்னா அமெரிக்காவுடைய எந்த பகுதியிலையும், அது வந்து வடக்கோ அல்லது தெற்கோ வந்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஐரோப்பியர்கள் வந்து இந்த எந்த பகுதியில் தலையிட்டாலுமே வந்து அது வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு எதிரான போராக தான் வந்து கருதப்படும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் திஸ் ட்ரீட் ஃப்ரைட்டனடு த யூரோப்பியன் பவர்ஸ். இப்பயமுறுத்துதலால் வந்து ஐரோப்பியர்கள் வந்து அச்சம் கொள்ள வைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடவடிக்கை வந்து ஐரோப்பியர்கள் வந்து ஒரு அச்சம் கொள்ள வைத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். பை 1830 whole of South America was free from European domination. 1830 வாக்கில் வந்து ஒட்டுமொத்த தென் அமெரிக்காவும் வந்து ஐரோப்பிய மேலாதிக்கத்திலேருந்து விடுதலை பெற்றன அப்படின்னு சொல்கிறாங்க. தஸ் த யூஎஸ் ப்ரொடெக்டடு சவுத் அமெரிக்கா ரிப்பப்ளிக்ஸ் ஃப்ரம் யூரோப். அதாவது என்னென்னா இவ்வாறு வந்து ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து அமெரிக்கா வந்து தென் அமெரிக்கா குடியரசுகளை காப்பாற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் there was no one to protect them from protector the United States. அதாவது ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து தென் அமெரிக்காவை அதாவது ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து தென் அமெரிக்காவை குடியரசுகளை காப்பாற்றினாலுமே வந்து ஆனால் வந்து காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்காவை கைப்பற்றுவதற்கு யாருமே வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் பேஜ். ரைட், டிஸ்யூனிட்டி அமௌங் லத்தீன் அமெரிக்கன் நேஷ்னலிஸ்ட். லத்தீன் அமெரிக்க தேசியவாதிகளிடையே ஒற்றுமையின்மை.
பாருங்கள், லத்தீன் அமெரிக்கா நேஷ்னலிஸ்ட்டு ஃபவுட் நாட் ஓன்லி ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் பட் ஆல்சோ ஈச் அதர். இந்த லத்தீன் அமெரிக்கா தேசியவாதிகள் வந்து ஸ்பெயின் போர்ச்சுகல் ஆகியவற்றுக்கு எதிராக மட்டும் வந்து போர் செய்யவில்லை, தங்களுக்குள்ளேயும் வந்து மோதிக்கொண்டனர். ஈச் அதர்னா தங்களுக்குள்ளேயும் வந்து மோதிக்கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் 1821 சென்ட்ரல் அமெரிக்கா சீஸ்டு ஃப்ரம் மெக்சிகோ. அதாவது என்னென்னா 1821 மத்திய அமெரிக்கா மெக்சிகோவிடமிருந்து பிரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதாவது என்னென்னா 1821 சென்ட்ரல் அமெரிக்கா வந்து சீஸ்டு ஃப்ரம் மெக்சிகோ. அதாவது சென்ட்ரல் அமெரிக்கா வந்து மத்திய அமெரிக்காவை வந்து கைப்பற்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா இட்செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிபப்ளிக்ஸ். அதாவது என்னென்னா 1830 பின்னர் வந்து 1839 வந்து மத்திய அமெரிக்காவே வந்து 5 குடியரசுகளாக வந்து பிரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் இப்போ என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கோஸ்டாரிக்கா, செகண்டு எல் சால்வடார், தேர்டு கவுதமாலா, அப்புறம் ஃபோர்த்து வந்து ஹோண்டுராஸ் அண்ட் ஃபிஃப்த்து நிராகுவோவா வந்து 5 யூனியன்களாக வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உருகுவே ஸ்பிளிட் ஃப்ரம் பிரேசில் இன் 1828. அதாவது 1828 உருகுவே ஃப்ரான்சிடமிருந்து பிரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 1830 வெனிசுலா அண்ட் ஈக்குவேட்டர் சீஸ்டு ஃப்ரம் த கிராண்ட் கொலம்பியா த ரிப்பப்ளிக்கன் கிரியேட்டட் பை பொலிவார். அதாவது என்னென்னா 1830 பொலிவரால் வந்து உருவாக்கப்பட்ட அந்த கிராண்ட் கொலம்பியாவில் இருந்து வெனிசுலாவும் ஈக்குவேட்டரும் வந்து பிரிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். பாருங்கள், இதான் வந்து லத்தீன் அமெரிக்கன் கண்ட்ரி. சரிங்களா? இதில் என்னென்ன நாடு வந்து இருக்குது, பிரேசிலு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த மேப்பில் வந்து அப்படியே வந்து ஒரு டைம் ஒரு கிளான்ஸ் வந்து அப்படியே பார்த்துக்குங்க. ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த பேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு யூஎஸ் இம்பீரியல் இன்ட்ரெஸ்ட், அமெரிக்காவின் ஏகாதிபத்திய ஆர்வம். பாருங்கள், அட் த டான் ஆஃப் த 20th century யுனைடெட் ஸ்டேட் ஆக்குபைடு கியூபா அண்ட் போர்ட்டோ ரிக்கோ ஆஃப்டர் டிஃபைட்டிங் த ஸ்பானிஷ் இன் 1898. அதாவது 20ஆம் நூற்றாண்டோடைய தொடக்கத்தில் 1898 ஸ்பானியர்களை வந்து தோற்கடித்த அமெரிக்கா வந்து கியூபாவையும் போர்ட்டோ ரிக்கோவையும் வந்து கைப்பற்றி கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரம் 1898 to 1902 கியூபா வாஸ் அண்டர் யூஎஸ் மிலிட்ரி ரூல். அதாவது என்னென்னா 1898 முதல் 1902 வரை கியூபா அமெரிக்காவின் இராணுவ ஆட்சியின் கீழே வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. when the American finally left they retained a naval station in Cuba. அமெரிக்காவின் இராணுவ அதாவது இறுதியில் வந்து அமெரிக்கா கியூபாவை விட்டு வெளியேறிய போது வந்து கியூபாவில் மட்டும் ஒரு கப்பல் படை தளத்தை வந்து ஏற்படுத்தி தங்கள் வசம் வைத்து கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறுதியில் வந்து அமெரிக்கா வந்து கியூபாவை விட்டு வெளியில் போகும்போது கியூபாவில் வந்து கப்பல் படை தளம் வந்து ஒன்றை மட்டும் வந்து தங்களுடைய வசம் வைத்து கொண்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரூஸ்வெல்ட் மேட் அன் இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் டு டாக்ட்ரின் இன் 1904. அதாவது 1904 ரூஸ்வெல்ட் வந்து மன்ரோவோட கோட்பாட்டில் ஒரு திருத்தத்தை மட்டும் வந்து கொண்டுட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்னா இட் அத்தாரிட்டிஸ்டு யூஎஸ் இன்டர்வென்ஷன் இன் லத்தீன் அமெரிக்கா இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஆர்டர். அதாவது இத்திருத்தம் வந்து லத்தீன் அமெரிக்கா விவகாரங்களில் வந்து தலையிட அமெரிக்காவிற்கு அனுமதி வழங்கும் வகையில் வந்து மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் எஃபெக்டிங் திஸ் அமெண்ட்மெண்ட் த யூஎஸ் பிகம் dominant influence not only political but also in economics. அதாவது இத்திருத்தம் கொண்டு வரப்பட்ட பின்னர் வந்து அமெரிக்கா வந்து அரசியல் ரீதியாக மட்டும் இல்லாமல்
பொருளாதார ரீதியாகவும் வந்து ஒரு மேம்பட்ட செல்வாக்கு பெற்ற நாடாக வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கடுத்தது நெக்ஸ்ட்டு கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்காவில் பெருமந்தம். The situation created by the Great Depression made it impossible for oligarchic regimes to accommodate the rising expectation of several assertive groups. அதாவது என்னென்னா, இந்த பொருளாதார பெருமந்தத்தால் வந்து உருவான அந்த சூழ்நிலையில் வந்து சிலரின், அதாவது ஒலிகார்க்கிக் ரெகிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிலரின் அல்லது சில குடும்பங்களின் ஆட்சியால் வந்து பல செவரல் அசட்டிவ் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய பல உறுதியான குழுக்களின் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா எதிர்பார்ப்புகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன் மெக்சிகோ there was violent social protest involving dissatisfied segments of the oligarchy middle intellectuals. அதாவது என்ன அப்படின்னா, இன்டலெக்சுவல்ஸ் அதாவது என்ன அப்படின்னா, அதாவது இன்டலெக்சுவல் அண்ட் பெசன் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜில் வந்துருக்கும் பெசன் கம்யூனிட்டிஸ். அதாவது என்னென்னா, இந்த மெக்சிகோவில் வந்து டிஸ்சாட்டிஸ்ஃபைடு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிருப்தி குழுக்கள், நோட் பண்ணிக்கங்க, அதிருப்தி குழுக்கள். அப்புறம் மிடில் கிளாஸ் இன்டலெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுத்தர வர்க்க அறிவுஜீவிகள். அப்புறம் பெசன் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண் சமூகங்கள் ஆகியோரை வந்து உள்ளடக்கிய வைலன் சோசியல் ப்ரொடெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வன்முறை சார்ந்த எதிர்ப்புகள் வந்து அரங்கேறின அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். அப்புறம் எல்ஸ்வேர் எலக்ட்ரோரல் ரிஃபார்ம் எனாஃபில்டு நெவர் சோசியல் குரூப்ஸ் இன் அப்டைன் பொலிட்டிக்கல் பவர் த்ரூ த பாலோட் பாக்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இந்த வேறு இடங்கள் எல்ஸ்வேர் அப்படின்னா வேறு இடங்களில் வந்து எலக்டோரல் ரிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் சீர்திருத்தம் வந்து நியூ சோசியல் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய சமூக குழுக்கள் வந்து பாலோட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிற வாக்குப்பெட்டிகள் வழியாக வந்து பொலிட்டிக்கல் பவர் அப்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் அதிகாரத்தை வந்து பெற உதவி செய்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வேறு இடங்களில் வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் வந்து புதிய சமூக குழுக்களை வந்து சமூக பெட்டிகள் வழியாக வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து பெற வந்து உதவி செய்தன அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லத்தீன் அமெரிக்கா ப்ரொடெஸ்டடு அமெரிக்கன் இன்டர்வென்ஷன் அண்ட் டிஸ்லைக்டு தேர் டாலர் இம்பீரியலிசம். அதாவது லத்தீன் அமெரிக்கா வந்து அமெரிக்காவின் தலையீட்டை வந்து எதிர்த்ததோடு அவங்களுடைய டாலர் ஏகாதிபத்தியத்தையும் வந்து விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் the opposition to political intervention produced, next page, the opposition to political intervention produced a change in US policy after 1933. 1933க்கு பின்னர் வந்து அமெரிக்காவுடைய கொள்கையில் வந்து மாற்றத்தை வந்து ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் in his good neighbor policy agreed that US would not intervene in the internal affairs of any state. அதாவது என்னென்னா, ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் வந்து தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன், நோட் பண்ணிக்கங்க, குட் நெய்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் வந்து அமெரிக்கா வந்து வேறு எந்த நாடுகளின் இன்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்நாட்டு விவகாரங்களில் வந்து தலையிடாது என்று கூறியதோடு மட்டும் இல்லாமல் would give economic technical assistance to Latin America.
ஸோ அதாவது இந்த ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் வந்து தன்னுடைய நல்ல அண்டை வீட்டுக்காரன் கொள்கையில் வந்து அமெரிக்கா வந்து வேறு எந்த நாடுகளின் உள்நாட்டு விவகாரங்கள்லையும் வந்து தலையிடாது என்று கூறியதோடு மட்டுமில்லாமல் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு வந்து பொருளாதார தொழில்நுட்ப உதவிகளை வந்து செய்யவும் வந்து ஒத்துக்கொண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜ். ரைட். ஸோ இந்த டாலர் இம்பீரியலிசம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, டாலர் ஏகாதிபத்தியம் அப்படின்னா என்னென்னா, த டேர்ம் யூஸ்டு டு டிஸ்கிரைப் த பாலிசி ஆஃப் யூஎஸ்ஏ. இது வந்து அமெரிக்காவுடைய ஒரு கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இன் மெயின்டைனிங் அண்ட் டாமினேட்டிங் ஓவர் டிஸ்டன்ட் லேண்ட் த்ரூ எக்கனாமிக் எய்டு. அதாவது என்னென்னா, இச்சொல் வந்து தொலைதூர நாடுகளுக்கு பொருளாதார உதவி செய்வதன் மூலியமாக வந்து அவற்றின் மீது வந்து ஆதிக்கம் செலுத்தவும் வந்து தக்க வைத்து கொள்ளவும் வந்து அமெரிக்கா பின்பற்றிய கொள்கையை விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதாக வந்து இந்த டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கிளாஸோட வந்து ஹிஸ்ட்ரியில் யூனிட் 2 வந்து லெசன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்குண்டான கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் குரூப்பில் வந்து மார்க் பண்ணி சென்ட் பண்ணுறேன். அதை பார்த்து வந்து சென்ட் பண்ணி வந்து அதை பார்த்து ரைட் பண்ணி புக்கில் அதை வந்து எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சென்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ இந்த லெசனோட வந்து டுடே கிளாஸ் வந்து ஓவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ஒரு நியூ லெசனை வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம எல்லாருமே வந்து மீட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.